கீழ்த்திருப்பதியில் தினமும் கொடுக்கப்படும் SST டோக்கன் எனப்படும் இலவச தரிசன டிக்கெட்டில் ஒரு அதிரடி மாற்றத்தை செய்துள்ளது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். செப்டம்பர் மாதம் புரட்டாசி சனி பிரம்மோற்சவம் தரிசன டிக்கெட் பற்றி நமது பிரேக் நெக்ஸ்ட் சேனலில் நேற்று ஒரு முக்கிய வீடியோ வெளியாகி உள்ளது. இந்த வீடியோவை பார்த்த பிறகு அந்த வீடியோவை பாருங்கள். கோடை விடுமுறை காரணமாக கடந்த ஏப்ரல் மே மாதத்தில் திருப்பதி திருமலைக்கு வரலாறு காணாத பக்தர்கள் கூட்டம் வந்தது. அதன் காரணமாக இதுவரை கீழ்த்திருப்பதியில் தினமும் நள்ளிரவு 12 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு 12 மணி ஆன பிறகும் டிக்கெட் கொடுக்கவில்லை. காத்திருந்த பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். டிக்கெட் எப்போது கொடுப்பார்கள் என குழப்பத்தில் இருந்த பக்தர்களுக்கு இனிமேல் டிக்கெட் பகல் நேரத்தில் தான் கொடுக்கப்படும் என ஒரு தகவல் பரவியது. இந்த நிலையில்தான் இது பற்றி எந்த முன்னறிவிப்பும் வெளியிடாமல் திடீரென இன்று மதியம் 1:20 மணி முதல் டிக்கெட் கொடுக்க தொடங்கியது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். தினமும் மதியம் 1:30 மணி முதல் 4 மணி வரை எந்த நேரத்திலும் டிக்கெட் கொடுக்கலாம். கூட்டத்தை பொறுத்து டைம் மாறும். மொத்த டிக்கெட்டும் 1 முதல் 3 மணி நேரத்தில் தீர்ந்துவிடும். கோடை விடுமுறை முடிந்து கூட்டம் குறைந்து விட்டதால் இனி கீழ்த்திருப்பதியில் மதிய நேரத்தில் தான் டிக்கெட் கொடுப்பார்கள் என இதன் மூலம் அறிய முடிகிறது. கடந்த சில மாதங்களாக நள்ளிரவில் டிக்கெட் வாங்கிய பக்தர்களுக்கு அடுத்த நாளில்தான் தரிசனம் என்பதால் 36 மணி நேரத்துக்கும் மேலாக காத்திருக்கும் சூழ்நிலை இருந்தது. தற்போது டிக்கெட் பகல் நேரத்தில் கொடுப்பதால் அந்த நிலை மாறுகிறது. டிக்கெட் வாங்கி ரூமில் தங்கிவிட்டு மறுநாள் காலை 11 மணி முதலே தரிசனம் பார்க்க முடியும். இன்று கொடுக்கப்பட்ட ஜூன் 20ஆம் தேதி, அதாவது நாளைக்கான தரிசன டிக்கெட் பற்றிய முழு விவரம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. காலை 11 மணி ஸ்லாட் முதல் இரவு 10 மணி ஸ்லாட் வரை டிக்கெட் இருக்கிறது. காலை 11 மணி ஸ்லாட்டில் 1476 டிக்கெட்டுகளும், நண்பகல் 12 3000, மதியம் 2 1000, மாலை 6 1600, இரவு 8 1500, இரவு 9 1500, இரவு 10 1500 என மொத்தம் 11,576 டிக்கெட்டுகள் கொடுக்கப்படுகின்றன. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை டிக்கெட்டில் காலை 11 மணி ஸ்லாட்டில் 247 டிக்கெட்டுகளும், நண்பகல் 12:500, மதியம் 2:500, மதியம் 3:500 என மொத்தம் 1747 டிக்கெட்டுகள் கொடுக்கப்படுகின்றன. கீழ்த்திருப்பதி ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் நடைபாதை டிக்கெட் என மொத்தமாக நாளை சனிக்கிழமை தரிசனத்துக்கு 13,323 இலவச டிக்கெட் கொடுக்கப்பட்டது. வாரத்தின் 7 நாட்களும் ஒரே டைம் ஸ்லாட் டிக்கெட் எண்ணிக்கை இருக்காது. சில நாட்களுக்கு நிலைமையை பொறுத்து அதில் மாற்றம் இருக்கும். கொடுக்கப்பட்ட டைமில் செல்லாமல் மற்ற டைமில் சென்று தரிசனம் பார்க்க முடியுமா என்று கேட்டால் சில பக்தர்கள் அப்படி சென்று தரிசனம் பார்க்க முடிவதாக சொல்கிறார்கள். தேவஸ்தான விதிப்படி 1 மணி நேரத்துக்கு முன்பு சென்று லைனில் நிற்க வேண்டும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அங்கிருக்கும் ஊழியர்களிடம் வேண்டுகோள் விடுத்து அவர் அனுமதித்தால் மற்ற டைமில் தரிசனம் பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் ஆதார் காமிச்சு இலவச டிக்கெட் வாங்கி வெயிட் பண்ணி மறுநாள் தரிசனம் பார்ப்பதற்கு பதிலாக டிக்கெட் இல்லாத நேரடி இலவச தரிசன லைன்ல நின்று அதே நாளில் தரிசனம் பார்க்க முடியும். நீங்கள் அதிகாலை அல்லது காலை 6 மணிக்கு லைன்ல நின்னா இரவு 10 மணிக்குள்ள தரிசனம் பார்த்துடலாம். ஆனா சனி ஞாயிறு போன்ற லீவு நாள்ல மட்டும் கொஞ்சம் வெயிட்டிங் டைம் அதிகமாக இருக்கும். இலவச தரிசன டிக்கெட் வாங்கி டிக்கெட்ல உள்ள டைமுக்கு மட்டும் போய் லைன்ல நின்னா போதும். 3 முதல் 5 மணி நேரத்தில் தரிசனம் பார்க்கலாம்.
டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துலையும் உங்களுக்கு அங்கே ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அதை வாங்கி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக வெளியே போயிட்டு தரிசன நேரத்துக்கு மட்டும் திரும்ப லைனுக்கு வந்து தரிசனம் பார்க்கலாம். இந்த வசதி பற்றி அங்கிருக்கும் ஊழியர்களிடம் கேட்டு பயன்படுத்துங்க. நமது பிரேக் நெக்ஸ்ட் சேனலை நேசிக்கும் அன்பானவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நமது சேனலில் நேற்று வெளியான புரட்டாசி மாதம் மற்றும் பிரம்மோற்சவம் பற்றிய முக்கியமான வீடியோவை பார்த்து லைக் செய்து மற்ற ஏழுமலையான் பக்தர்களுக்கும் அந்த வீடியோவை பகிருங்கள். நன்றி.